முதல் வாசகம். நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனம் 2 மற்றும் 11 முதல் 19 முடிய. அந்நாள்களில் அசரியா நெருப்பின் நடுவில் எழுந்து நின்று உரத்த குரலில் பின்வருமாறு மன்றாடினார். உமது பெயரை முன்னிட்டு எங்களை என்றும் கைவிட்டு விடாதீர். உமது உடன்படிக்கையை முறித்து விடாதீர். உம் அன்பர் ஆபிரகாமை முன்னிட்டும் உம் ஊழியர் ஈசாக்கை முன்னிட்டும் உம் தூயவர் இஸ்ரேலை முன்னிட்டும் உம் இரக்கம் எங்களை விட்டு நீங்கச் செய்யாதீர். மின்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் அவர்களின் வழிபரப்பினரை பெருகச் செய்வதாக நீர் அவர்களுக்கு உறுதியளித்தீர். ஆண்டவரே, எங்கள் பாவங்களால் மற்ற மக்கள் இனங்களை விட நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்து விட்டோம். உலகெங்கும் இன்று தாழ்வடைந்தோம். இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை, இறைவாக்கினர் இல்லை, தலைவர் இல்லை, எரிபலி இல்லை, எந்த பழியும் இல்லை, காணிக்கை பொருளோ தூபமோ இல்லை. உம் திருமுன் பழியிட்டு உம் இரக்கத்தை பெற இடமே இல்லை. ஆயினும் செம்மறி கடாக்கள் காளைகளால் அமைந்த எரிபலி போலும் 1000 கொழுத்த ஆட்டுக்குட்டிகளாலான பழி போலும் நொறுங்கிய உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக. அவ்வாறே எமது பழி என்று உம் திருமுன் அமைவதாக. நாங்கள் முழுமையாக உம்மை பின்பற்றுவோமாக. ஏனெனில் உம்மில் நம்பிக்கை வைப்போர் வெட்கத்திற்கு ஆட்பட மாட்டார். இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உம்மை பின்பற்றுகிறோம். உமக்கு அஞ்சி உம் முகத்தை நாடுகிறோம். எம்மை வெட்கத்துக்கு உள்ளாக்காதீர். மாறாக உம் பரிவிற்கு ஏற்பவும் இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்பவும் எங்களை நடத்தும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். நற்செய்திக்கு முன் வசனம். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். நற்செய்தி வாசகம். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 21 முதல் 35 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்குச் சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாழ்ந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றார். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன் பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா எனக் கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான்.
உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மனம் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினங்கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பு சொந்தங்களே, இன்றைய நாளிலே மகத்தான சில மனிதர்களை நினைவு கூறுவோம். திருத்தந்தை புனிதர் 2ஆம் ஜான் பால், கிரஹாம் ஸ்டெயின் அவருடைய மனைவி, அருட்சகோதரி ராணி மரியா அவருடைய பெற்றோர்கள், இவர்கள் மூவரையும் நினைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த துயரமான சம்பவங்களுக்கு அந்த மனிதர்களை மன்னிப்பதை நாம் பார்க்கின்றோம். சென்று சந்தித்து அவர்களோடு உரையாடுவதை நாம் பார்க்கிறோம். அன்போடு பேசி கடவுளுடைய இரக்கத்தை பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த நூற்றாண்டு மற்றும் கடந்த நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கை பாதை அது. நமக்கு அவர்கள் இன்று நினைவூட்டுவது, நாமும் அவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை சூழல்களிலே பிறர் நமக்கு எதிராக செய்த குற்றங்களை பெரிய இதயத்தோடு மன்னிக்க வேண்டும், கடவுளுடைய இரக்கத்தை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதுதான். இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே பட்ட அனுபவத்திலிருந்து இந்த நற்செய்தி நமக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்கின்றது. இயேசுவிற்கு பல மனிதர்கள் எதிரிகளாக, துரோகிகளாக இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவர் தனக்குரிய எதிரிகளை சந்திக்க நேர்ந்தது. போதிக்கும் பொழுதும் நற்செய்தி பணியை செய்யும் பொழுதும் அவர் பல இடையூறுகளை கடந்து செல்ல வேண்டி இருந்தது. ஆனால் எல்லோரையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர்களை மன்னிப்பதின் வழியாகத்தான் ஒவ்வொரு நாளும் அவர் தொடர்ந்து இறைப்பணியையும் கடவுளுடைய பேரிரக்கத்தையும் பிறருக்கு வெளிக்காட்ட முடிந்தது. மறைநூல் அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது பரிசேயர்களாக இருக்கலாம், அல்லது சமூகத்தால் அதிகாரத்தில் இருந்த மக்களாக இருக்கலாம். அனைவரோடும் அவர் பழகிய விதத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மன்னிப்பதின் வழியாகத்தான் அவர்களோடு அவர் உறவாட முடிந்தது. நமக்கு யார் மேலாவது கோபம் இருந்தாலோ வருத்தம் இருந்தாலோ நாம் முகம் கொடுத்து பேசுவது என்பது மிகவும் சிரமமான காரியமாக இருக்கிறது. ஆனால் இயேசுவை நாம் சற்று வித்தியாசமானவராக பார்க்கின்றோம். அவர் தொடர்ந்து பரிசேயர்களையும் சந்தித்து வந்தார், மறைநூல் அறிஞர்களோடு உரையாடி வந்தார். இதிலிருந்து அவர் தன்னுடைய நற்செய்தி பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிறரை மன்னிப்பதை அவர் வழக்கமாகவே கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த தவக்காலத்திலே மிகப்பெரிய ஒரு பாடம், கடவுளுடைய பேரிரக்கத்தை மன்னிப்பதின் வழியாக பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும், காட்ட வேண்டும் என்பதுதான். பிறர் நமக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றங்களை நினைவிலே வைத்து கொண்டிருந்தால் நாம் அவர்களை மன்னிக்க முடியாது. மாறாக பெரிய மனப்பான்மையோடு, பெரிய உள்ளத்தோடு, இறைவன் என்னுடைய குற்றம் குறைகளை மன்னித்திருக்கின்றார், பாவியாகிய என்னை இறைவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், எனக்கு மீண்டுமாக தொடர்ந்து வாழ்வதற்கும் அவர் பல்வேறு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த ஒரு அருளை நாமும் பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும். பிறரை மன்னிப்போம், ஏற்றுக்கொள்வோம். இந்த தவக்காலம் ஒரு மன்னிப்பதற்கான ஒரு காலம். கடவுளுடைய மன்னிப்பை பெறுவதோடு பிறரையும் ஏற்றுக்கொண்டு பிறரை அன்போடு ஏற்றுக்கொள்ள இந்த தவக்காலம் அழைக்கின்றது. செவி கொடுப்போம். இயேசுவை போல இரக்கம் நிறைந்தவர்களாக வாழ்வோம். திரு அவையின் மிகப்பெரிய ஆண்டவருடைய தலையாய போதனைகளிலே இந்த மன்னிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது. அத்தகைய முக்கியமான இந்த பண்பை நம்முடைய வாழ்விலும் நமதாக்கி இந்த சமூகத்திலே தொடர்ந்து பயணிப்பதற்கு அனைவருக்கும் நாம் உதவி செய்வோம். ஆமென்.